நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ நம்ம போட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைய எப்படி வர்மக்கலை மூலமா நம்ம சரி பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு வேலை தான், பெருசா பயந்துக்கூடிய ஒரு வேலை இல்லை. நீங்களே உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. பெருசா எந்த பாதிப்புமே வராது. சும்மா எல்லாம் பிரஸ்ஸிங்கு தட்டிங் தான். லைட்டா ப்ரெஸ் பண்ணுவோம், லைட்டா தட்டுவோம். இது மட்டும்தான், வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு மருந்தும் கிடையாது. நம்ம வெறும் கை நல்லா இருந்ததுன்னா போதும், இந்த பேஷண்ட்டை தூக்கி உட்கார வச்சிடலாம். சரிங்களா? அப்ப இது எப்படி நம்ம அந்த இதய போற அந்த துடிப்பு பிளாக் ஆனங்காட்டி, அந்த ரத்த ஓட்டம் பிளாக் ஆனங்காட்டி, அந்த இதயம் துடிக்கிறது நின்னங்காட்டி தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது. அதை எப்படி நம்ம சரி பண்றதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கபடி விளையாடுற பக்கம் ஒரு வீடியோ நாங்க பார்த்தோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, கபடி விளையாடும் போது ஒருத்தவங்க ஆளை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அந்த பிடிக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கீழே ஆப்போசிட்ல இருக்கிற எதிராளி கீழே காலில் முழங்காலில் போட்டு அமர்த்தி எடுத்துறாரு. அப்போ அவர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அவர் ஒரு மயக்க நிலைமைக்கு ஹார்ட் துடிப்பு நின்று அந்த இடத்துல அவர் சம்பவம் ஆகுறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. இனிமேலாவது நம்முடைய வீரர்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். சின்ன சின்ன ட்ரிக்குகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு வீரர்கள் தவறுந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கபடி விளையாடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சிலம்பம், குஸ்தி, குங்ஃபு, அது மாதிரி களரி விளையாட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வகுப்புகள் எடுத்து நாங்கள் வெளிப்படையா அதாவது அந்த ஒரு எந்தெந்த பார்ட்டு ப்ராப்ளமோ அதையெல்லாம் சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஓப்பனா நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்க அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்றது, சும்மா ஒரு தட்டுல எப்படி அவர் தூக்கி உட்கார வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? உட்காருங்க. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இப்படி எல்லாம் உட்கார மாட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இன்னொருத்தரை கனெக்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் உட்கார வச்சு, இல்லாட்டி நம்ம பெஞ்சில் ஒரு சேர்லயோ ஏதோ ஒரு இதுல உட்கார வச்சு நல்லா சாய்மானமா உட்கார வச்சுக்கணும். சரிங்களா? உட்கார வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஆள் சப்போர்ட்ல இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையெல்லாம் ஒரு ஆள் பிடிச்சுக்கோங்க. கால் விரிஞ்சுதான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, கூட பக்கத்துல இருக்கிற ஆள் அந்த காலெல்லாம் மடிச்சு சமணங்கால் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சமணங்கால் போட்டுக்கணும். இப்போ ஆள் இல்லாதங்காட்டி நம்ம இதை பண்றோம். இப்போ இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு பின்னாடி, ஏன்னா முதுகு ஸ்ட்ரென்த் இருக்காது, பின்னாடி சாய்வாங்க, இல்லாட்டி முன்னாடி செய்வாங்க. ஒரு மயக்க நிலையில இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து உட்கார வச்சு கூட இன்னொரு ஆள் நிக்கிறாங்கன்னா அவங்க 2 பக்கம் தோள்பட்டை பிடிச்சி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடது பக்கம், சரிங்களா, ஹார்ட் துடிக்கிற அந்த இடது பக்கம் தான் நம்ம சும்மா ஒரு 5 தட்டு தட்ட போறோம். ரொம்ப ஹெவியா தட்ட போறது கிடையாது. தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பும் போது எப்படி நம்ம தட்டி எழுப்புமோ அந்த பொசிஷன்ல தான் தட்ட போறோம். ரொம்ப ஹெவி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது தெரிஞ்சாலே போதும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து சூப்பரா நிவாரணம் ஆயிடலாம். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா அது தட்டினாலே பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் ஓடி இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எப்படி தட்டணும் மட்டும் பாருங்க. இந்த இடது பக்கம் மார்பு மேல, இந்த தோள்பட்டைக்கு கீழே, சரிங்களா, கதிர்காம வரும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த உள்ளங்கை நல்லா நல்லா மட்டமா வச்சு நம்ம என்ன பண்றோம், இது முஷ்டி முத்திரைன்னு சொல்லுவோம், குத்துறது. நல்லா இவங்களை சாஞ்சு உட்கார வச்சு நெஞ்சு மேல கை வச்சு இந்த ஒரு 5 தட்டு, 1 2 3 4 5 இது தட்டுனாலே உள்ளுக்குள்ள அந்த நின்று போன ரத்தம் ஓடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணும். சரிங்களா? முயற்சி பண்ணி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹார்ட் நின்று போன ஹார்ட் துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா 5 தட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம தட்டி எடுப்போம். சரிங்களா? நீங்க கேப் இல்லாம தட்டணும், விட்டு விட்டு தட்டக்கூடாது. பாத்துக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குத்தலாம் ஒரு 5 தட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இது மேலேயே கை மேல கை வச்சு 1 2 3 4 5 இந்த மாதிரி சும்மா தட்டி விடலாம். இது ஒரு மெத்தேடு, இதை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நேர் பின்னாண்ட
இதுக்கு நேர் பின்னால இங்க முதுகு பக்கம் இப்படி பின்னாடி திரும்பி பாருங்க. இந்த ஹார்ட் இருக்கிறதுக்கு நேர் பின்னாடி இந்த நேருக்கு இந்த கை சப்பைன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிப்பி மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கை சப்பைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹார்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எதிர்காலம் மறுகாலம் சொல்லிட்டு வர்மக்கலையில இருக்கு. அது நேர்முகமா உங்களுக்கு கிளாஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன். இங்க வந்து பிளாக் ஆகி ஹார்ட் வந்து துடிக்கிறது நின்றுச்சு அப்படின்னா இங்க பஞ்சத்தட்டு தட்டணும். 5 விதமான தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சப்போர்ட்டோட திருப்பி உட்கார வச்சு கரெக்டா இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி அதே மாதிரி நம்ம இந்த கையெல்லாம் விரிச்சு 1 2 3 4 5 இப்படி தட்டுனாலே இந்த அடியோட வைப்ரேஷன் முன்னால வந்து அந்த ஹார்ட்டை வந்து துடிக்க வச்சு பம்ப் பண்ணி ஆரம்பிச்சு இவங்க வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வருவாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப ஹெவியா தட்டக்கூடாது. அதாவது தூங்கிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படி தட்டி எழுப்புறோமோ அந்த பொசிஷன்ல தான் நம்ம வந்து அந்த அளவு தான் மாத்திரை கொடுத்து அடிக்கணும். சரிங்களா? அடுத்தது இதை பண்ணிட்டு நேரம் உட்காந்து அப்புறம் 2 பக்கம் கவலிக்காலம் சொல்லுவாங்க. அதுக்கு கையோட கவலிக்காலம் இந்த கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கு சென்டர்ல ஒரு அமுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழியாட்டு இருக்கும். அந்த குழியில கை வச்சு இப்படி மேல் நோக்கி அமுத்தி பிடிக்கணும். இதை வந்து மேல் நோக்கி அமுத்தணும். இது அமுத்தி பிடிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு வந்து ஹீட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்ப இருதயம் வந்து துடிக்கிறது நின்றுச்சு அப்படின்னாலே உடம்பு ஹீட் கம்மியாயிரும், அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே நின்று போகும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இதே அந்த நெஞ்சு பகுதியில ஒரு 5 தட்டு தட்டணும், அதுக்கு நேர் பின்னாடி 5 தட்டு தட்டி இருக்கிறோம். இப்ப தட்டும் போதே அந்த இதயமும் அந்த ரத்த ஓட்டங்கள் ஓடுறக்க ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து நம்ம வந்து இந்த உடம்பு வந்து ஹீட் பண்றோம். சரிங்களா? உடம்புக்கு வந்து ஹீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்றோம், இந்த கவலிக்காலம் அதாவது இந்த கட்டை விரலுக்கும் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் சென்டர்ல ஒரு குழி மாதிரி இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அமுத்தி பிடிச்சிட்டே இருந்தோம்னா இந்த உடம்பு வந்து இந்த நரம்பு வந்து அப்படியே ஹீட் ஆகி ஹார்ட்டுக்கு மூளைக்கு இது எல்லாமே போற நரம்பு. சரிங்களா? இது வந்து ஹீட் ஆயிடுச்சுனாலே இந்த ரத்த ஓட்டங்கள் ஓடுறதுக்கு சரியான ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி அந்த கையிலையும் பண்ணணும். 2 கையிலையும் அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் லைட் அமுத்தி பிடிச்சி மேல நோக்கி தள்ளினாலே போதும். இந்த நரம்பு உள்ளுக்குள்ள போய் மூளைக்கு போய் மூளையில இருந்து ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்ல இருந்து நல்லா பம்பிங் ஆகுது, ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு நல்லா சரியான ஒரு நிவாரணமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது ஒரு பதட்டமா இருக்கும். நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பதட்ட நிலையில ஒரு நடுக்கமா இருப்பாங்க. அப்ப அந்த நடுக்கம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா நேர் இந்த நடுவிரல் இருக்குது பாத்தீங்களா, இந்த நடுவிரல்ல மூட்டு இருக்கு பாத்தீங்களா, மடக்கிற மூட்டுல இருந்து ஒரு விரல் வச்சு இந்த ஒரு விரலுக்கு மேல, சரிங்களா, இந்த ஒரு விரலுக்கு மேல வச்சு லைட்டா மேல தூக்கி விடும். அதாவது இந்த நடுவிரல் இருக்கும், இந்த நடுவிரல் இப்படி மடக்கும் போது இந்த மூட்டு வருது பாத்தீங்களா, இப்படி விரல் வச்சீங்கன்னா இந்த ஒரு விரலை தாண்டி இன்னொரு விரல் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை வந்து அமுத்தி பிடிச்சி லைட்டா மேல தூக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் லைட்டா ஒரு 1/4 மாத்திரை அளவு அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னாலே இங்க வந்து இதுக்கு பேர் வந்து நடுக்கு வருமம்னு சொல்லுவாங்க. உடம்புல எந்த நடுக்குனாலும் சரி இந்த நடுக்கு வருமத்தை போட்டா சீக்கிரம் ரெடி ஆகும். சரிங்களா? ஒரு பதட்டத்துல இருந்து வெளியே வருவாங்க, ஒரு பயத்துல இருந்து வெளியே வருவாங்க. இந்த நடுக்கமெல்லாம் வந்து நின்றோம். இருதயத்துக்கு போற சம்பந்தமா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வருவாங்க இந்த வருமத்தை போட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இது கூட வந்து இது வந்து நீங்களே பண்ணாலும் இது நார்மல் கண்டிஷன் வந்துருவாங்க. இது கூட வந்து நிறைய வருமங்கள் இருக்குது, நிறைய இலக்கு முறைகள் எல்லாம் இருக்குது. இது வந்து நேர்முகமா வந்து கத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி எந்த ஒரு மரணமும் அடுத்தது வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு வேண்டி உண்மையான ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு தெளிவா நாங்க உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறோம். ரொம்ப கவனமா பயிற்சி பண்ணுங்க. நல்லது. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.